டோரை திறந்து என் மூஞ்சி பார்த்தது கதவை அடைச்சிடுறா. என்னை பார்த்த பேசக்கூட மாட்டேங்கிறாடா. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. டேய், அவ காலில் விட கூட நான் தயாரா இருக்கேன்டா. எப்படியாச்சும் நீதாண்டா பேசி சமாளிக்கணும். பாப்போம்டா. டேய், பாப்போன்னு சொல்லாதடா. எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியலடா. டேய், கண்டிப்பா நான் பேசுறேன்டா. டேய், வந்துட்டாடா. ஏதாச்சும் ஒண்ணு பேசி சமாளிடா. டேய், பாக்குறாடா. கீதா, கீதா, கீதா. எதுக்காக வந்தீங்க? என்ன மேடம் இது? இப்படி திடீர்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா எப்படி? பின்ன எப்படி பேச சொல்றீங்க? எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. மரியாதை போயிடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரச்சனையை நிதானமா அப்ரோச் பண்ணாதான் முடிவு நல்லா இருக்கும். நீங்க அன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலா அப்ரோச் பண்ணிட்டீங்க. ஓஹோ, எதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு உங்க ரெண்டு பேருக்கு தான் நல்லா தெரியுமே. கீதா, நீ என்ன எவ்வளவோ அவமானப்படுத்திட்ட. வேற யாராச்சும் என் நிலைமையில இருந்தா கண்டிப்பா செத்து போயிருப்பான். ஆனா என்னால அந்த முடிவை எடுக்க முடியல. ஏன் தெரியுமா? நாளைக்கு என் பிள்ளைக்கு அப்பம் இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம உன்னை இந்த உலகத்துல தனியா விட்டு போக எனக்கு மனசு ஒப்பல கீதா. நான் தான் உன்னை சாக வேண்டாம் சொன்னேனா? இப்ப தெளிவா சொல்றேன், நீ தாராளமா செத்து போ. நீ செத்து போனதான் எனக்கு சந்தோஷம். கீதா, உன் மனசு இழகவே இழகாதா? சி, இந்த டிராமா போடவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை சொல்ற, போயிடு. சிஸ்டர், அவசரமா ஏதோ முடிவு எடுத்துட்டீங்க. அதை சரி பண்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். நான் அவசரமா முடிவெடுத்தனா? இப்ப நின்னு யோசிச்சு சொல்றேன். இந்த ஆள் என் புருஷனே கிடையாது. இதுக்கு மீறி தொந்தரவு பண்ணீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன சிஸ்டர் இது? கொஞ்சம் கூட தாட்சியம் இல்லாம இப்படி பேசுறீங்க? அது பொறுக்கிங்கிற காரணத்துக்காக என் புருஷனே தூக்கி எறிஞ்சிட்டேன். கூட வர பொறப்புக்கு என்ன ஏதாச்சும் வேண்டி கிடக்க? கீதா, 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 அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என் குழந்தைய பார்க்க நான் வீட்டுக்கு வரலாமா? இத பார், குழந்தைய சாக்கா வச்சு வீட்டுக்கு வரலான்னு நினைக்காத. உனக்கு பிறந்த அவனை நல்லவனா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட காத்து கூட அவன் மேல படக்கூடாது. இவ்வளவு நேரம் இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் பாரு, அதுவே பெரிய தப்பு. கீதா, 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 கீதா. எடுற கைய. எடுக்கல, ரோட்ல போற பொண்ணு கிட்ட தகராறு பண்றேன்னு கத்தி கூச்சல் போட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்க கதி அவ்வளவுதான். டேய், பல அவமானத்தை நான் பாத்துட்டேன்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு பெருங்கேவலத்தை நான் பார்த்ததே இல்லடா. டேய், என்னோட சேர்ந்து எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சல, அப்பப்போ இந்த மாதிரி கஷ்டங்களே அனுபவி. போதும்டா. இந்த மாதிரி லைஃப்ல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவையில்லடா. அதுக்கு அவ சொன்ன மாதிரியே போய் சேர்ந்துடலாம். டேடே, யாரா இவன்? அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க கூடாதுடா. இந்த ட்ராக் இல்லைன்னா இருக்கவே இருக்கு இன்னொரு ட்ராக். என்னதுடா அது இன்னொரு ட்ராக்? விஜி.